கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தெராவி தொழுக போகிறதுனால பசி வந்துருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம நோம்பு திறந்துட்டு எதாவது சாப்பிட்லான்ட்டு தோசை ஊற்றினோம். தோசைக்கு தொட்டுக்கிற பார்த்தீங்கன்னா வாத்து முட்டை வச்சு நம்ம ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். வாங்க காய்ஸ். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முட்டை எடுத்துக்கிடுவோம். இது வாத்து முட்டை, பார்த்தாலே தெரியும் பெருசாக இருக்கும். கோழி முட்டை இல்லை காய்ஸ், வாத்து முட்டை. வாத்து முட்டை, பாதி ஆனியன், கட் பண்ணி வச்ச பாதி ஆனியன், பாதி சும்மா பேருக்கு தக்காளி, சும்மா அரை பச்சை மிளகா மட்டும். இந்த 3 பொருளை வச்சு பார்த்தீங்கன்னா காய்ஸ் நம்ம பண்ண போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு இது 3ஐயும் கழுவிக்கலாம். தக்காளி, ஆனியன், பச்சை மிளகா 3ஐயும் கழுவிக்கலாம் காய்ஸ். காய்ஸ் இது ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணுறத வீடியோவில் காமிக்க முடியாது, அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணிக்கலாம். நம்ம முட்டைக்கு போடுறதுனால பொடிசாக கட் பண்ணிக்கலாம் காய்ஸ். காய்ஸ் இப்போ தெரியும், அப்படியே பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாங்க காய்ஸ் இப்போ கட் பண்ணலாம். நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கிறணும். காய்ஸ் பார்த்தீங்கன்னா ஆனியனையும் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் பொடிசாக கட் பண்ணிட்டோம் காய்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியும். இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த பவுலில் மாற்றிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா காய்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு மஞ்சப்பொடி ஒரு அரை டீஸ்பூன். பார்த்தீங்கன்னா காய்ஸ் மஞ்சப்பொடி அரை டீஸ்பூன்லாம் இல்லை, கொஞ்சோண்டு சும்மா பேருக்கு இவ்வளோதான் போட்டுக்கிட்டோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பொடி, ஆச்சி சிக்கன் பொடி இருக்கும், அதுவும் பேருக்கு தான் காய்ஸ், ஆச்சி சிக்கன் பொடி. அடுத்து பார்த்தீங்கன்னா மிளகா பொடி, மஞ்சள் பொடிக்கு அடுத்து மிளகா பொடி, அப்புறம் காய்ஸ் அப்புறம் தான் ஆச்சி சிக்கன் பொடி. ஆச்சி சிக்கன் பொடி பாக்கெட்டு, அது பேருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு காய்ஸ். அப்புறம் உப்புக்கு அப்புறம் நம்ம வாத்து முட்டையை எடுத்து உடைச்சி ஊற்றிடணும். வாத்து முட்டை கோழி முட்டையோட கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், அதனால் ஒரு முட்டை ஊற்றினா போதும். பார்த்தீங்கன்னா நல்லா கிண்டிக்கிறணும் இது காய்ஸ். தோசைக்கல்ல இப்போ காய வைக்க மறந்துட்டோம், தோசைக்கல்ல காய வைக்கணும். காய வைக்கணும்.